தயவுசெய்து சொல்லுங்க. அது எல்லாம் ஒட்டுமொத்த எல்லாருடைய பொருளா நான் எடுத்துக்கிறேன். யாராவது ஒருத்தர் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, 8:45 உள்ள தள்ளுறது இல்ல அப்படின்ற கஷ்டத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தயவுசெய்து சொல்லுங்க. இந்த கும்பல்ல அரோகரா போறோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இங்க சொல்லுங்க. இங்க வாங்க. காலையில எழுச்சி அவங்க படிக்க வச்சு எப்படி வருவேன். காலையில எழுச்சி படிக்க சொல்லிட்டு கலந்துக்குள்ள ஐடி கார்டு, ஷூவு, சாப்பாடு செய்யறது, டிஃபன் கட்டுறது இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள அவங்களும் கொஞ்சம் கூட ஒத்துழைக்க டைம் எல்லாத்தையும் நம்மளே ரெடி பண்ணிருக்காங்க. கஷ்டமா இருக்கு. காலையில அதை கலப்பறதுக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்லை அப்படி இல்லை. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கிட்ட கஷ்டமே இல்லை. இப்போ வளர வளர தெரியும். வளர வளர இப்ப இருக்குது கஷ்டமா இருக்கு. கஷ்டம் இல்லை. அவங்க ஏஜுக்குள்ள கூட அப்படின்ட்டு அந்த பொறுப்பு இன்னும் வரல. பசங்களுக்கு அந்த பொறுப்பு இன்னும் வரல. வெரி குட் வெரி குட். பேர் கவிதா வேற யாரும் இவங்க சொன்னதா நீங்க எல்லாருமே ஆவோதிக்கிறீங்களா? இல்ல எத்தனை பேர் சொன்னீங்க குழந்தைய காலையில எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுல எனக்கு எந்த விதமான இடர்பாடுமே இல்லை, குழந்தை தானா எழுந்துட்டு அழகா கலந்துன்னு சொல்ற அம்மா யாராவது ஒரு வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வெரி குட். யாராவது வாங்க வாங்க வாங்க. அவளே பிடிச்சி அவளே கொடுக்கணும்னா வந்துட்டு அவளே கொடுத்துருவான். அவன் நேரம் வந்து விட்டுருவாங்க. உங்களுக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்புறது கஷ்டம் இல்லை. குழந்தைய சில வீட்டுல சில குழந்தைகள் தானே அப்படி புரிஞ்சு நடந்துக்கும். ஆனா நம்மளுடைய தப்பு என்னன்னா அந்த குழந்தை மாதிரி நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய நேரத்துல யோசிப்போம். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றீங்க. ஒரு சிட்டுக்குருவி இப்ப அழிச்சிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அந்த இனம் சிட்டுக்குருவி பறந்து 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 போயிட்டே இருக்கும்போது நடுநடுநடுல கும்பல் கும்பலா மக்கள் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துதான். அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மனித இனத்தை பார்க்கறதுக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு இடத்துல கத்தி பேசிக்கிறாங்க, ஒரு இடத்துல வேற மாதிரி இருக்கு. இது என்ன பலவிதமான உணர்ச்சிகள் இந்த மனிதர்கள் காமிக்கிறாங்களே அப்படின்னு அது என்ன நினைச்சுட்டாங்க. தினம் ஏதாவது மனுஷங்க கும்பலா இருக்கிறதுக்கு போகணும், அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த உணர்வுகளை அல்லது அந்த விஷயத்த தனக்கு பின்னாடி ஒரு பை ஒண்ணு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் கதை. தனக்கு பின்னாடி ஒரு பை. இன்னைக்கு நான் போனேன், அந்த மூலையில பறந்து போனேன், அங்க கும்பலா ஒரு மக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை அப்படின்ற ஒரு உணர்வை தூக்கி பை பின்னாடி வச்சுக்கிட்டான். இன்னொரு நாள் இந்த பக்கம் பறந்து போகும்போது அங்க ஏதோ ஒரு சச்சரவு, ஒரு அழுகை ஏதோ ஒண்ணு நடக்குது. அழுகை அப்படின்ற உணர்வை தூக்கி அந்த பை பின்னாடி வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி இந்த பறவை சிட்டுக்குருவி 15 நாள் 20 நாள் பறந்து போச்சு. மக்கள் எல்லாரும் பார்த்து அது வித்தியாசமா இருக்கு, என்னடா இது நம்மளை விட வேற மாதிரிலாம் உலகத்துல உயிர் வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு 15 நாள் கழிச்சு அதால எழுந்துக்க முடியல, பறக்க முடியல. அப்போ அதோட தினமே பறந்து பறந்து இந்த கதை உங்களுக்கு தெரியும். அதோட தினமே பறந்து பறந்து போன குருவி வந்து கேட்டுதான், எப்பவும் என்னோட நேரத்துக்கு நீ கிளம்பிடுவே, இன்னைக்கு நீ ஏன் எழுந்திருக்கவே இல்லை, இன்னைக்கு நீ ஏன் படுத்தே இருக்கு, எனக்கு என்னன்னே தெரியல, உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசும் நல்லா தான் இருக்கு, என்னால எழுந்துக்கவும் முடியல, என்னால பறக்கவும் முடியல. வித்தியாசமா சொல்ற, எழுதுக்கவும் முடியலங்கிற பறக்கவும் முடியலங்கிற என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னா. அப்ப திருப்பி அந்த குருவி கேட்டுச்சான், தினம் பையன் தூக்கிட்டு பார்க்கறியே, அந்த வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், அதனாலதான் உன்னால பறக்க முடியலையா, வேணும்னா அந்த பையன் கழட்டி வச்சுட்டு நீ பறக்கறியா, அந்த பையனா கழட்ட முடியாது, அதுதான் என் ப்ராஜெக்டே. தினம் யார் யார் என்னென்ன உணர்வுகளை சொல்றாங்க நான் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், நீ அதை கெடுத்து பார்க்காத, நான் அதோட தான் பறப்பேன் அப்படின்னு. அதோட தான் நீ பறக்கணும்னு நினைச்சா உன்னால பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குருவி. நீ என்ன இப்படி சொல்லிட்ட, எனக்காக ஒன்ன தூக்கி அந்த பையில இருக்கிற ஒரு எண்ணத்தை தூக்கி வெளியில இருக்கு. என்ன படிச்சா கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூக்கி வெளியில போச்சா லேசா பறக்க முடிஞ்ச மாதிரி இருந்ததான். பொறாமை அப்படி ஏன்னா இது அங்கங்க மக்களை பார்த்து சேகரிச்ச உணர்வுகள். பொறாமை அப்படிங்கிறது தூக்கி என்ன படிச்சா தூக்கி வெளியில வச்சா இன்னும் கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத உணர்வுகள் எல்லாம் அந்த பைக்குள்ள சேமிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியில போகலாம். பையும் காலியாச்சு, லகுவா போச்சு, உடம்பு சிட்டா பறந்து போச்சா சிட்டு. அந்த மாதிரிதான் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் இருக்கிற அம்மாக்கள், மெயினா அம்மாக்கள், ஏன்னா அப்பாக்கள் வெரி சாரி டு சே பார்ட் டைம் அப்பாக்கள் தான்.
சாயந்தரம் வந்து ஒன்னா சாப்பிட்ற நேரம் தான் அப்பா. மற்ற நேரத்துல அவர் காலையில வேலைக்கு போனாங்கன்னா எப்போ வராங்கன்னு தெரியாது. அவங்களுடைய கஷ்டம் அது. ஸோ அம்மாக்கள் எல்லாருமே குறிப்பா 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும், அல்லது இன்னும் சொல்லணும்னா படிக்கிற குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இருக்கிற அம்மாக்கள் எல்லாருமே இப்படி ஒரு பைய பின்னாடி கட்டிட்டு தான் அலையணும். அந்த பைக்குள்ள என்ன மாதிரி எனக்கு கோபமும் பொறாமையும் இருக்காது. நமக்கு வந்து வாசல்தான் வாது, எந்த மட்டும்தான் சொன்னதை கேட்காது, என் புள்ள மட்டும்தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, அதுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் கிடையாது, அதானதான் நான் ரொம்ப மல்லு கட்டுறேன். இந்த மாதிரி தேவையில்லாத உணர்வுகள் தான் நம்ம பை தூக்கிட்டே அலையணும். கம்பேர் பண்றோம், அந்த குழந்தை அப்படி இருக்கான், இந்த குழந்தை இப்படி இருக்கான். தயவு செய்து இதை கம்பேர் பண்றது இருக்குது. அந்த பையனை தேவையில்லாத உணர்வுகளை தூக்கிட்டு போவாங்க. நம்ம குழந்தைய பத்தி இன்னொரு தடவை நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா என் குழந்தைகிட்ட ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கான்னு கண்டுபிடிங்க மேடம். நீங்க அதை பார்த்து சொல்லுங்க. அவன் குரல் நல்லா இருக்கா, நல்லா பேசுறானா, ஆங்கில உச்சரிப்பு நல்லா இருக்கா, அனௌன்ஸ்மெண்ட் அவனுக்கு பண்ண தெரியுமா, பாடுவாளா, நல்ல ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றானா, டான்ஸ் ஆடுவான், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது தனித்திறமை என் குழந்தை கிட்ட இருக்கா, தயவு செய்து கேளுங்க. பொதிமாறு மாதிரி ஒரு பையன் அதுக்கு அடைச்சு விட்டு சாப்பாடையும் கொடுத்து விட்டு பைசாவையும் கட்டிட்டா நம்மள மாதிரி தலை சிறந்த பெற்றோர் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நம்ம உட்காந்து. அது மட்டும் போராது. ஏன்னா தாய் தகவலே இல்லாம எத்தனையோ அனாதை இல்லங்கள்ல யாருடைய நிதி உதவியாலுமே படிக்கிற குழந்தைங்களா இன்னும் நல்லா படிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நம்மளே சொல்லுவோம், செல்லம் கொடுத்து கொடுத்து கட்டு. நிறைய வீட்டுல பார்ப்பா அம்மா அப்பாவே இல்லாம பசங்க நல்லா படி சொல்லுவோமா மாட்டோமா? நிறைய வீட்டுல அப்படி படிக்கிறாங்க. குழந்தைகளை தயவு செய்து காலையில எழுப்ப, சில பேர் வீட்டுல கலப்பது ஈஸியா இருக்கு ஸ்கூலுக்கு, சில பேர் வீட்டுல கஷ்டமா இருக்கு, உதவி கிடைக்கல, குழந்தை எழுந்துக்கல. குழந்தைய தயவு செய்து இனிமேல் குறை கூறுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. நிறுத்துன்னு சொல்ல முடியாது. யார் குறை கூறலையோ அவங்க பெற்றோரே கிடையாது. பெற்றோர்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும், குழந்தைய பத்தி ஏதாவது சொல்லணும். இங்க யார் வீட்லயாவது யாருக்காவது ஸ்பெஷல் சைல்டு இருக்கா? ஸ்பெஷல் சைல்டு யாருக்காவது இருக்கா? இங்க புரியுதா நான் என்ன கேட்கிறேன்னு? யார் வீட்லயாவது ஸ்பெஷல் சைல்டு இருக்கா? அங்க அப்பாக்கள் யார் வீட்லயாவது இருக்கா? ஆறாயிரம் நார்மலா இருக்கிற குழந்தைகள் தானே உங்க குழந்தைகள் எல்லாமே. அப்படி இருக்கிற பட்சத்துல தயவு செய்து இனிமே குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப குழந்தை வளர்க்கறதோ அல்லது குழந்தைய சரியா படிக்க, குழந்தைய பத்தி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஒரு அம்மா போன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. நான் என்னோட பொண்ணை பத்தி உங்ககிட்ட பேசணும் டாக்டர். சொல்லுங்கம்மா என்னாச்சு? என் பொண்ணு என் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, நான் சொல்றேன் எதையுமே காதுல வாங்க மாட்டேங்கிறா, அவ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றா, அவ பொன் குழந்தையா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் உங்களை எப்ப வந்து டாக்டர் பார்க்கலாம், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. முதல்ல இருக்கமோ குழந்தைக்கு என்ன வயசு? குழந்தைக்கு வயசு 2 வயசு பொன் குழந்தை கிட்ட எதிர்பார்க்கும், நிறைய எதிர்பார்க்கும், வயசுக்கு மீறி எதிர்பார்க்கும். அந்த குழந்தை நம்ம கிட்ட அந்த மாதிரி மாறா எதிர்பார்க்க ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணும்? நிறைய படின்னு சொல்லலாம், நிறைய புத்தகங்கள் படி, நிறைய அறிவு விருதி படிக்கும் சொல்லலாம். நீ ஆனா மார்க் எடுத்தா மட்டும்தான் உன்னை காலேஜ் படிக்க முடியும், என்கிட்ட காசு கிடையாது, நீ அந்த நிலைமைய வீட்டு நிலைமை தெரிஞ்சு படிக்க சொல்லலாம். தயவு செய்து ஈக்குவேட் பண்ணாதீங்க. நல்ல மார்க் வாங்க, இதை வாங்கி தரேன் அப்படி சொல்லாதீங்க. அவனுடைய கடமை நல்ல மார்க் வாங்குறது, படிக்கிறது. தினம் நீங்க சமைக்கிறதுக்கு யார் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறது கிடையாது. நீ படி, இது வாங்கி தரேன் சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாது. கேட்கறதெல்லாம் டீச்சர் சொன்ன மாதிரி கேட்கறதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துறேன், இருக்கிறதுலே பெஸ்டா நான் வாங்கி கொடுத்துறேன். அதுதான் தப்பு பண்றான். அவன் என்ன நினைப்பான்? அப்பாவே சீட்டு வாங்கி கொடுப்பாரு, அப்பாவே வேலை வாங்கி கொடுப்பாரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தாப்பா அதை வாங்கி தர மாட்டாரா? கேட்கும்போது சாக்லேட்டும், கேட்கும்போது ட்ரெஸ்ஸும், கேட்கும்போது ஃபேன்சி ஐட்டமும் வாங்கி கொடுத்தாரு அப்பா. டேடி அந்த காலேஜ்ல சீட் வேணும், ஓ அப்பாவே வாங்கி தருவாரு. எல்லாமே வாங்கி எல்லாம் சுயமே குழந்தைக்கு இல்லாம போயிடும். தன்னுடைய சுயத்தன்மையை குழந்தை இழந்துடுவோம். தயவு செய்து அது ஞாபகம் வச்சுக்கோ. குழந்தைக்கு கேட்டதை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நல்லதா? இல்ல, வாங்கி தர முடியாத நிலைமையில வந்து என்ன பண்ண முடியும்? தயவு செய்து சொல்லி வளங்க. கஷ்டத்தை குழந்தைக்கு சொல்லி வளங்க. பள்ளிக்கூடத்தை பத்தியோ பள்ளிக்கூடத்துல இருக்கிற சட்ட திட்டங்களை பத்தியோ சரியா தெரிஞ்சுக்காம குழந்தைய தப்பா மிஸ்கைட் பண்ணாதீங்க. சாட்டர்டே தானே, அப்படியே தானே, நீ போகாட்டி பரவாயில்ல, என்ன 2 டீச்சர் வர போறாங்க, என்னடா பெருசா நடத்த போறாங்க, டியூஷன் மிஸ்டர் போய் அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா வளர அவனே போட்டு மாட்டேன், ஸ்கூல் வந்த மாதிரி சொல்லிடுவான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அப்புறம் குழந்தை நம்ம சொல்லபடி கேட்கல அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? நீங்க சொல்றத குழந்தை எப்பொழுதும் முழுசா கவனிக்க மாட்டான். நீங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, உங்க முன்னாடி ஒரு ஆள் இங்க மைக் போட்டு பேசிட்டு இருக்கும் போதும் அங்க யாரோ ஒரு ஆயாம போனா உங்க கவனம் முழுக்க ஒரு ஆயாம இருக்காங்க. இல்ல தப்பா சொல்லவே இல்லை, அதுதான் நியாயம். அழகா தான் போகணும், யாரும் பாக்குறதுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் போறாங்க, ஒரு ஆயாம தொடக்கத்தோட போனா கூட அவளை கொண்டு போய் அந்த மாடிப்படி ஏற்றி விட்டுதான் திருப்பி வருவீங்க. அதே மாதிரிதான் குழந்தைய இருப்பான் கிளாஸ் ரூம்ல. நீங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க சொல்லுங்க அப்பதான் கேட்கும். அந்தந்த வயதுக்கு
உங்களுக்கான லிமிடேஷன்ஸ் தயவு செய்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற லிமிடேஷன்ஸ் உங்களுக்கே தெரியாது. எல்லா அம்மா அப்பாவும் படிச்ச அம்மா அப்பா கிடையாது, அது உங்களோட தப்பும் கிடையாது. அந்த பையனோட அம்மா நிறைய படிச்சிருக்கா, நீ படிக்கலன்னு நம்ம குழந்தை சொன்னா நீங்க சொன்ன மாதிரி கோவம் வரும், இல்லைன்னா வருத்தமா இருக்கும். என்னவா இருக்கானோ குழந்தை அதை தயவு செய்து ஏற்றுக்கோங்க. அந்த வயதுக்கே உண்டான ஒரு ஒரு சின்ன சின்ன சிறு பிள்ளைத்தனம், அந்த வயதுக்கே உண்டான ஒரு இம்மெச்சூரிட்டி இருக்கதான் செய்யும். தயவு செய்து ஏற்றுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். குழந்தையோட கொஞ்ச நேரம் என்ன வேணும் நாங்கள் செலவழிக்கிறதோ. நேற்று கூட அவனை மாலுக்கு கூப்பிட்டு போனோம், இன்னைக்கு கூட அவனை நாங்கள் சினிமாவுக்கு கூட்டிட்டு போனோம். சினிமாவுக்கு கூட்டு போய் பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்கீங்க. நீங்கள் குழந்தையோட இருக்கிறது அர்த்தமா தான் யாரோட வேணாலும் போய் அந்த சினிமா பார்க்கலாம், யாரோட வேணாலும் வெளியே போகலாம். குவாலிட்டி டைம் குழந்தையோட நீங்க உட்காந்து சேர்ந்து, அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு வேளையாவது சேர்ந்து சாப்பிடுங்க. அந்த ஒரு வேளை சேர்ந்து சாப்பிட்றது அப்படி என்ன பெரிய மகத்துவம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்க தோணும். இன்னைக்கு நான் ஆபீஸ் போனேன், இந்தந்த விஷயம் நடந்தது. இன்னைக்கு நான் வேலைக்கு போனேன், இந்தந்த விஷயம் நடந்தது. இன்னைக்கு நீ உன் ஸ்கூல்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாருமே மனசு விட்டு எல்லாத்தையும் அன்றைய தினத்தின் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிற நேரமா ஒரு டைம் ஃபேமிலிக்கு வைங்க. அப்பதான் குழந்தைக்கு புரியும் நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. எந்த வீட்டுல நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு அம்மா அப்பா தயாரா இல்லைன்னு ஒரு குழந்தை புரிஞ்சுக்குதோ அப்பதான் தகாத நட்பு அது தேடி போகும். அது 2ஆவதா இருந்தாலும் சரி, 3ஆவதா இருந்தாலும் சரி. இப்ப இருக்கிற உலகம் வந்து டிஜிட்டலைஸ்டு வேர்ல்ட், எல்லாமே டச் ஆஃப் பட்டன். புரியுதா? எதையும் பட்டன் அழைக்கினாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகம். செல்போனை கொடுத்தா என் குழந்தை சமத்தா இருக்கும் அப்படின்னு சொல்ற அம்மா அப்பா எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என் குழந்தை நிறைய பேர் இல்லை, எல்லாருமே அப்படித்தான். என் குழந்தைகிட்ட செல்ல கொடுத்துட்டா அமைதியா இருப்பான். அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. 3ஆம் கிளாஸ்ல செல்ல கொடுத்தா வாய் அடைக்கிறது நமக்கு வேலை நடக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இதே அவன் 10ஆம் கிளாஸ் வந்தோன்னா அதே மாதிரி செல்ல கொடுத்தா அமைதியா இருப்பான் இருப்போமா? 12ஆம் கிளாஸ் அவன் படிக்கும்போது செல்ல கொடுத்துட்டா அமைதியா இருப்பானா இருப்போமா? அவனோட அமைதி அப்பதான் நம்மளை போட்டு அழிக்க ஆரம்பிக்கும். என்னடா செல்லு கைமாவே இருக்க, வெளியே வரமாட்டேங்கிற ரூம் விட்டு பேசவே மாட்டேன். நம்ம பழக்கின பழக்கம். அழும்போதெல்லாம் அவன் வயசுக்கு தகாதத, அவன் பிஹேவியருக்கு தகாததை கொடுத்து அவன் அழுகி அடக்கும் போது அவன் வளர்ந்தப்போ அதே தான் கேட்பான். தயவு செய்து அந்த பழக்கத்தை மாற்றி டிவி முன்னாடி குடும்பமா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கறதுன்ற டைத்தை வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ஒரு டிவி தனியா, அப்பா டிவி டைம் ஒன்று தனியா, அம்மா டிவி டைம் ஒன்று தனியா. தயவு செய்து அது இருக்காது. எப்ப பார்த்தா நம்ம ஏதாவது ஓடிட்டே தான் இருக்கும் டிவியில. நீங்க படிச்சவங்களாவும் இருக்கலாம், படிக்காதவங்களாவும் இருக்கலாம். உங்க குழந்தை படிக்கும் போது தயவு செய்து கூட உட்காரு. உங்களுக்கு அந்த பாடத்திட்டமோ பாடமோ புரியணுன்ற அவசியம் இல்லை. நான் படிக்கிறத நான் டைவர்ட் ஆகாம திசம் ஆகாம படிக்கிறேன்னா எங்க அம்மா என்ன கண்காணிக்க கூடவே இருக்கா அப்படின்ற அந்த உணர்வு தயவு செய்து குழந்தைகிட்ட கொடுக்கும். வீட்டுல 1000 வேலை இருக்கும். நான் மைக்க முடிச்சு பேசுறதுனால எனக்கு வீட்டுல வேலையே இல்லை நடத்தப்படுற. எனக்கும் பையன் இருக்கான், இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். சொன்னாதான் படிப்பான். மாறு மாதிரி வளர்ந்துட்டு அதுன்னு கேட்க முடியாது. அவனே நம்ம மாதிரி பார்ப்பான். நல்ல பையன் தான். ஆனாலும் குழந்தைங்களுக்கு திருப்பி திருப்பி எத்தனை முறை உனக்கு நான் சொல்றது படி அவன் படிப்பு முடிக்கிறதுக்கு நீ சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் குடும்ப பொறுப்பை பார்த்து அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்து அப்பா அம்மா ஆசைப்படுறாங்களே நம்மளுக்கு படிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களே அப்படின்னு உணர்ந்து ஒரு 10 குழந்தை படிச்சு அது பெரிய விஷயம். அந்த மாதிரி குழந்தைகள் படிச்ச அம்மா அப்பாவுக்கு வேலை கம்மி. அவங்கதான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்கள் அர்த்தம் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க.